இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவிடத்திலே கோரிக்கை வச்சாங்க. இன்னைக்கு புனித ரம்லான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேண்டும் என்று கேட்டார்கள். ஆண்டுக்கு 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நோன்பு கஞ்சி தயாரிக்க நாகூர் தர்கா சந்தன கூடு விழாவிற்கு விலையில்லாம சந்தன கட்டை வேணும் கேட்டீங்க, அதையும் அண்ணா திமுக ஆட்சியிலே கொடுக்கப்பட்டது. 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வந்தது. திடீரென்று 2019 ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கின்ற அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு கொடுக்கப்பட்ட அந்த மானியத்தை நிறுத்தப்பட்டு விட்டது. என்னை சந்தித்து இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வைத்தாங்க. மீண்டும் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மாநில அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று அண்ணா திமுக ஆட்சியில 2019 ஆண்டு மத்திய அரசு நிறுத்தினாலும் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கு மாநில அரசாங்க நிதியிலிருந்து ஆண்டுதோறும் 6 கோடி கொடுத்தோம். அது மட்டுமல்ல 2021 ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள 6 கோடி கொடுக்கப்பட்டது போதாது, உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் அண்ணா திமுக அரசுக்கு கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு 6 கோடியிலிருந்து 12 கோடி ரூபாயாக ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் நிதி உதவி வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல ஹஜ் பயணிகள் சென்னையிலே தங்கி செல்ல ஹஜ் இல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு 15 கோடி நிதி ஒதுக்கி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி பல்வேறு திட்டங்களை இந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைந்து இன்றைக்கு நம்முடைய பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, பட்டியலின மக்கள் நிறைந்த பகுதி. இந்த ஏழை விவசாய தொழிலாளி பட்டியலின மக்கள் குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த மக்களுக்கு பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அந்த ஏழை தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அது விவசாய தொழிலாளி இருந்தாலும் சரி, கைத்தறி நெசவு தொழிலாளி இருந்தாலும் சரி, சலவை தொழிலாளி இருந்தாலும் சரி, இப்படி ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு வீட்டு மனையே கிடையாது. பட்டியலின மக்களுக்கு வீட்டு மனை இல்லை. அப்படி இல்லாத மக்களுக்கு அண்ணா திமுக அரசு வந்த உடனே அண்ணா திமுக அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு இந்த ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும்.